படங்கள் வந்து தொடர்ந்து நல்லா இப்போ குட் பேட் அக்லியும் நல்லா கலெக்ட் பண்ணுச்சு. நம்ம அதுக்கு பிறகு பேசவே இல்ல நம்ம. குட் பேட் அக்லி வந்து தமிழ் சினிமால வந்து இந்த வருஷம் வந்த படங்கள்லயே பார்த்தீங்கன்னா, ஓ! ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன். கிட்டத்தட்ட 250 கோடி லெவல்ல உலக லெவல்ல கலெக்ட் பண்ணுச்சு. இப்ப அதுக்கு பிறகு வந்த படங்கள் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல்ல அந்த படம் மட்டும் தான் பெருசா பண்ணுச்சு. இப்ப மே வரும்போது 1ஆம் தேதி வெளியான 2 படங்களுக்குமே அதுக்கான அதாவது இப்போ ரெட்ரோக்கு என்ன ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தோ, அதுக்கேத்த மாரி ஓப்பனிங் நல்லா இருந்தது. அது பிறகு டூரிஸ்ட் ஃபேமிலி யாருமே எதிர்பார்க்கல. அதாவது ஆரம்பிக்கும்போது ரொம்ப ஸ்லோவா. அதாவது எப்படி சசி சார் சொன்னாரு பார்த்தீங்களா, சசிகுமார். நான் ஆரம்பிக்கும்போது என் படம் வந்து முதல் நாளே 2½ கோடி பண்ணது வந்து என்னுடைய லைஃப் டைம் கலெக்ஷன் தான் மெனி ஃபிலிம் அப்படின்னாரு. ஆமாம். அதாவது அந்த மாரி ஒரு ஆரம்பிச்ச படம் சஸ்டெய்னா ஒரு 10 நாள், 15 நாள் மறுபடியும் பண்ணுச்சு. சில நாட்கள் 4 கோடி பண்றதும், 3 கோடி பண்றதும் அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ். இப்போ வரையும் நீங்க பார்த்தீங்கன்னா 3 வாரம் இப்போ முடிய போது. 3 வாரமாவே அந்த படம் நல்ல கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில மட்டுமே 50 கோடி மேல தாண்டி பண்ணியிருக்கு. 50, 55ன்னு சொல்றாங்க. ஆக்சுவல் நம்பர் இன்னும் அவங்க டிக்ளேர் பண்ணல. உலக லெவலில் ஒரு 70 க்ரோஸ் இருக்கலாம். ஸோ அந்த படத்தினுடைய வெற்றி மிக பெருசாக இருக்குது. ரெட்ரோ வந்து ஆல்ரெடி அவங்க 104 கோடின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. நான் சொல்கிறது தியேட்ரிக்கல் கலெக்ஷன் மட்டும். அப்புறம் டோட்டலாகவே 215 கோடி ரூபாய் தியேட்ரிக்கல், நான் தியேட்ரிக்கல் அப்படின்னு அவங்களே டிக்ளேர் பண்ணாங்க. இப்போ 2 படமே ஒரு வெற்றி படமாக மாறி இருக்கு அந்தந்த தயாரிப்பாளருக்கு. இதில் டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் பட்ஜெட்டில் ஒரு 8லேருந்து 10 கோடி எடுக்கப்பட்ட படம் இவ்வளோ பெரிய கலெக்ஷன் நான் சொன்ன மாதிரி ஒரு 75 கோடி அப்படின்றது ஒரு பெரிய சக்ஸஸாக சினிமாவில் பார்க்கப்படுது.